இன்றைக்கி டே எந்திரிச்ச உடனே சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பொரிச்சிட்டேன். பொரித்த உடனே என் ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு லஞ்ச் பாக்ஸ் அடைச்சி வச்சுட்டு அவரும் பையனுக்கு ஊட்டிக்கிட்டே காலையில் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அப்பா பையனும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க போகையில் என் மகன் கொஞ்சம் நேரம் அழுதான், அப்படியே சமாதானம் ஆகிட்டா. என் பொண்ணு வந்து பக்கத்தில் வேலி இலையை பிடுங்கி நான் கடை வச்சுருக்கேன்னு விளாண்டுட்டு இருந்தா. அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி அவளுக்கும் மேக்கப் செட் எடுத்து பாசி வளையல் லிப்டிக்கெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நம்மளும் குளித்து ப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த வேப்பமுத்த பிறகு நம்ம கண்ணு போனது தான் மிச்சம். அப்படியே மாமனார் வேலைக்கு போயிட்டு வந்து என் பையனை குளிக்க வச்சு அவரே ட்ரெஸ் மாற்றி விட்டார். என்ன தான் கண்ணு போனாலும் வாசக்கூட்டையில் இந்த 10 வேப்பமுத்தை பிறக்குனாதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அப்படியே வாசலையும் கூட்டி வாசலை தொளிச்சு நம்மளும் சிம்பிளாக கோலம் போட ஆரம்பித்தாச்சு. மார்னிங் போடுறேன்னா என்னமோ ஈவினிங் கண்டிப்பாக போட்டுருவேன். அப்படியே 2 நாளைக்கு தண்ணி வராதுன்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஓசையை மாட்டி விட்டு ஃபைனலாக கோலம் போட்டு முடித்தாச்சு. என் பொண்ணு வந்து மேக்கப் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கோலத்தை போட்டுட்டு ஃபேமிலியாக உட்காந்து டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். டீ போட்டு எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு குடிச்சு முடித்த உடனே என் மாமனார் வந்து என் பொண்ணுக்கு 10 ரூபா கொடுத்தாருங்க. அவள் வாங்கி அதை பாக்கெட்டில் சொருகி வச்சா. அப்படியே என் பையனும் 10 ரூபா கேட்டான். அவர் கொடுத்த உடனே அவன் பாக்கெட்டை தேடுறான். அதை பார்த்து நானும் என் மாமனாரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தோம். வாங்கின உடனே கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே பக்கத்து வீட்டு பூவேதா வந்து என் பையனை தூக்கி விளாண்டுட்டு இருந்தா. பாப்பா கீழே போட்டுருவான்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் போடலை. நைட்டுக்கு வந்து இன்றைக்கி ரசம் வச்சு மீன் பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் அதுதான். அப்படியே பொரிச்ச உடனே மாமனாருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அவரும் பேரனை கூட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ரோசி நமக்கு ஒரு துண்டு போடுங்கடான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தது. அப்படியே நம்மளும் நைட்டு சாப்பிட்டு பையன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தூங்க வேண்டியதான். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.